ரத்தம், விந்து, காமம் இது 3ம் விருத்தி அடையணும்னா என்ன செய்யறது? உடல் சூடு சம்பந்தப்பட்ட வியாதிகள், மூலம், பைல்ஸ், விரைவீக்கம், நீர்க்கடுப்பு இது போன்ற வியாதிகளை எப்படி குணப்படுத்துறது அப்படின்னு நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். இங்க பாருங்க, இதுக்கு நான் மருந்து எதுவும் ரெக்கமெண்ட் பண்ண போறது இல்லைங்க. ஃபோம் பெட் இருக்கு இல்லைங்களா? ஃபோம் பெட்ல யாரெல்லாம் படுக்கிறாங்களோ படுத்தாவே ரத்தம் குறையும். காம அந்த ஆசைகள் குறைஞ்சு வீரியம் இல்லாம ஆண்மை குறைவு வரும். அது மட்டும் இல்லாம விந்துவின் தன்மை குறையும், வீரியம் குறையும். உடல் சூடு கன்னா பின்னான்னு இருந்து உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளும் வரும். இதை தடுக்கிறதுக்கு ஒரு சித்தர் ஒரு பாடல் எழுதியிருக்காருங்க. அந்த பாடல்ல அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பருத்தி பஞ்ச் காட்டன் பெட்னு சொல்றாங்க இல்லைங்களா? பருத்தி பஞ்சுல படுத்தா தூங்கினா ரத்தம் ஊறும், விந்து ஊறும், காம உணர்வுகள் ஊறும். அதாவது ரத்தம், விந்து, காமம் விருத்தி அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னன்னா மருந்து இல்ல, மாத்திரை இல்லைங்க. பருத்தி பஞ்சு பெட்ல படுத்தா. ஆனா நாம ஃபோம் பெட்டு, ரப்பர் பெட்டு, பிளாஸ்டிக் பெட்டு, நைலான் சொல்லி இன்னமும் வேற மெட்டீரியல்ல படுக்கிறோங்க. இதுல படுத்தாவே இந்த 3ம் குறையும். அதே மாதிரி இலவம் பஞ்சு, இங்கிலீஷ்ல சில்க் காட்டன் சொல்லுவாங்க. இலவம் பஞ்சு பெட்ல படுத்தாவே சூடு சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளும் குணமாகும். ஃபோம் பெட்ல படுத்தா சூடு சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளும் வரும். அதாவது நமது உடம்புல உள் உறுப்புல 37 டிகிரி இருக்கணும். இது குறைஞ்சாலும் அதிகமானாலும் சூட்டு வியாதிகள். அப்போ இலவம் பஞ்சு பெட்ல படுக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நமது உடம்புடைய வெப்பநிலை சீராகுது. ஒருத்தருக்கு அதிகமா இருந்ததுன்னா குறையுது, ஒருத்தருக்கு கம்மியா இருந்தா அதிகமாகுது. ஆட்டோமேட்டிக் சிஸ்டங்க. அதனால இலவம் பஞ்சு பெட்ல படுக்கிறதும், பருத்தி பஞ்சு பெட்ல படுக்கிறதும், அதாவது சில்க் காட்டன் பெட்ல படுக்கிறதும், காட்டன் பெட்ல படுக்கிறதும் சிறந்தது அப்படிங்கிறத சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க.